அத்தியாயம் 22. அருவி நெற்றியை பிடித்தபடி மெல்ல கண் விழித்து எழுந்து அமர்ந்தவள், அவள் பக்கத்தில் நந்தி போல இருபக்கமும் அமர்ந்திருந்த சோனியாவையும் கதிரையும் கண்டாள். "ஏய், உனக்கு ஓகேவா? நாங்க பயந்தே போயிட்டோம்." கதிர்தான் அவள் எழுந்ததை பார்த்ததும் அவள் பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தான். "எனக்கு என்னாச்சு?" "அத நாங்க தான் கேட்கணும். நல்லா தானே இருந்த? திடீர்னு மயங்கி விழுந்துட்ட. அப்புறம் தான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டோம்." "அது ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து இன்னும் சாப்பிடவே இல்ல. அதான் எனர்ஜி இல்லாம மயங்கி விழுந்துட்டேன்னு நெனைக்கிறேன்." "நல்லா சொன்ன போ. கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு." அருவி நெற்றியை பிடித்துக் கொண்டபடி உடனே தன் நண்பர்களுக்கு ஃபோன் செய்தாள். அருவி, நீ ஓகேவா? அங்கெல்லாம் செட்டில் ஆயிருச்சா?" அந்த பக்கம் விக்கி தான் விசாரித்தான். "இப்ப அது முக்கியம் இல்ல. அத விட ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் கால் பண்ணேன்." "என்ன அருவி? அப்படி என்ன விஷயம்?" "நான் அவன மாதிரியே ஒருத்தன பார்த்தேன்." ஃபோனை அந்த பக்கம் எடுத்து சென்றவள் ஹஸ்கி வாய்ஸில் சொன்னாள். "யார மாரி?" அவனுக்கு புரியவில்லை. "தமிழ மாதிரியே ஒருத்தன இங்க பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையாவே அது அவன்தானா? இல்ல அவன பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த மாரி தோணுதான்னு தெரியல." ஒரு மாதிரி பதட்டமாகவே பேசினாள். "என்ன உளறிட்டு இருக்க நீ? அது எப்படி சாத்தியம்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நீ அவன பத்தி மட்டும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால கூட உனக்கு அந்த மாரி தோணலாம். சோ அத மைண்டுக்கு கொண்டு போகாத அருவி." "என்ன பேசுற விக்கி? என்னால எப்படி அத மைண்டுக்கு கொண்டு போகாம இருக்க முடியும்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் தமிழ் மாதிரி தான் இருந்தான்." "அப்ப என்ன சொல்ல வர்ற? தமிழ் உன்ன ஃபாலோ பண்ணி அங்க வந்துட்டான்னு சொல்றியா?" "ஐ டோன்ட் நோ. பட் மேபி." "ஏய், ஸ்டாப் இட் அருவி. நீ தான் ஓவர் இமேஜின் பண்ற." "சரி, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் அத பண்றேன்." "என்னது?" "நான் உங்க வீட்டுக்கு போகப் போறேன். அங்க போய் பார்க்கிறேன். அப்ப அது உண்மையா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் தீர்ந்துரும் தானே?" "ஆர் யூ மேட்? நீ பண்ண போறது எவ்ளோ ரிஸ்க்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சுமா அத பண்ண போறேன்னு சொல்ற? உனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்கு அருவி." அந்த பக்கம் அவன் சத்தம் போட்டான். "எனிஹவ், நீ எப்படி வேணாலும் சொல்லு. பட் நான் அத கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்." "அப்ப முடிவா?" "நான் போகதான் போறேன்." உறுதியுடன் சொன்னவள் துரைசிங்கம் வீட்டுக்கு போக தயாரானாள். ஆனால் எப்படி போவது என்றவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அதற்கும் ஒரு வழி வந்தது. அருவி, நீ ரெஸ்ட் எடு. நான் துரையா வீட்டுக்கு போயிட்டு வரேன்." என்று தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாரானான் கதிர். "எதுக்கு? எதுக்கு இங்க போற கதிர்?" "அது வேற ஒண்ணும் இல்ல. அங்க யாருக்கோ ஃபீவர் போல கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சீஃப் போய் செக் பண்ணிட்டு வர சொன்னாரு." அருவி யோசித்தாள். இதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது என்று திட்டம் போட்டவள், அவளே அங்கு போக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தாள். "நான் போறேன் கதிர்." "உனக்கே உடம்பு சரியில்ல. நீ எப்படி அருவி போவ?" "கதிர் ப்ளீஸ், நானே போறேன்." அவன் அருகே வந்து அவன் கையை பிடித்து முகத்தை ஒரு மாதிரி சுருக்கி கேட்டவளுக்கு உண்மையில் அவனால் நோ சொல்ல முடியவில்லை. "சரி, நீயே போ. ஆனா நான் உன்ன டிராப் பண்றேன் வா." என்றவன் அவள் தன் கையை பிடித்ததும் ஏனோ உள்ளே பட்டர்ஃப்ளை எல்லாம் பறப்பது போல இருந்தது. "டேய், ரொம்ப வழியாத. அவ சாதாரணமா தான் டச் பண்ணா. போ, நீ விர ஜொல்ல ஹாஸ்பிட்டல் மூழ்கிற போகுது." அவன் தலையில் கொட்டி அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தாள் சோனியா. நகத்தை கடித்தபடியே அமர்ந்திருந்தாள் அருவி. இன்னும் அவள் குழப்பமாகத்தான் இருந்தாள். "ஹே, வாட் ஹேப்பன்? ஒரு மாதிரி நர்வஸா இருக்க. எனி ப்ராப்ளம்?" "ஆ, அப்படிலாம் இல்ல. சும்மாதான்." சமாளித்து வைத்தவளுக்கு அந்த வீட்டை நெருங்க நெருங்க பயம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவள் மனம் முழுவதும் அது அவனாக மட்டும் இருக்கவே கூடாது என்று வேண்டுதல் வைத்துக் கொண்டது. "அருவி, இறங்கு. வீடு வந்துருச்சு. நான் வெளியே வெயிட் பண்றேன். நீ போயிட்டு வா." அருவி தயக்கமாக அங்கிருந்து நடந்து சென்றாள். போகும் வழியெங்கும் சுற்றியிருந்தவர்களை எல்லாம் ஓரக்கண்ணால் பார்த்தபடிதான் சென்றாள். அவள் மட்டுமல்ல, அவர்களும் கூட வேலையில் கவனமாக இருந்தாலும் அவளை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். இந்த முறை அவளை யாரும் தடுக்கவில்லை. நேராக வீட்டுக்கு சென்றவளை அழைத்து வரவே அங்கு கணக்கு நின்று கொண்டிருந்தார். "வாமா." அவர் அவளை அழைத்து சென்றார். "யாருக்கு உடம்பு சரியில்லைங்க?" அந்த வீட்டில் சுற்றி முற்றிலும் பார்த்தபடி கேட்டாள். "அழகி அம்மாவுக்கு." "அன்னைக்கு சாப்பாடு வச்சாங்களே, அவங்களா?" சரியாக கேட்டாள். "அவங்களே தான்." அவர் ஒரு அறைக்குள் அழைத்து செல்ல, அங்கு மெத்தையில் படுக்காமல் கீழே படுத்திருந்தார். இவ்வளவு பெரிய மெத்தை இருந்தும் எதற்கு அவர் கீழே படுத்திருந்தார் என்று அவளுக்கு புரியவில்லை. "ஆன்ட்டி." அருவியின் சத்தம் கேட்டு அவர் மெல்ல நிமிர்ந்து பார்த்து புன்னகை செய்தார். "உடம்புக்கு என்ன பண்ணுது?" அந்த ஸ்டெடஸ்கோப் வைத்து அவருக்கு செக் பண்ணி பார்த்தாள். "சளி, இருமல் இருக்கா ஆன்ட்டி?" "ஆமாம்மா." "அப்போ இது அதுதான். வைரல் ஃபீவர் தான். நான் டேப்லெட் தரேன். அத சாப்பிட்டது போடுங்க. நல்ல ரெஸ்ட் வேணும்." அவர் ஒரு மாதிரி சிரித்துக் கொண்டார். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. "அதுக்கெல்லாம் எங்களுக்கு குடுப்பன இல்ல." என்றபடி கையில் டீக்கப்புடன் உள்ளே வந்தார் கடைசி மருமகள் குயிலி. அவர் யார் என்பதை போல் பார்த்தால் அருவி. கணக்கு எடுத்து சொன்னார். "இவங்க தான் கடைசி மருமக குயிலி அம்மா." "வணக்கம் ஆன்ட்டி." "ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும்." அவர் சரியாக கண்டு கொள்ளவில்லை. "ஏக்கோ, இந்தாங்க சூப்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எம்புட்டு சீக்கிரம் முடியுமோ அம்புட்டு சீக்கிரம் அவங்க உடம்ப சரி பண்ண வர்ற வழிய பாரு டாக்டரு. நான் மட்டும் எம்புட்டு நாள் ஒத்தையா வேலை பார்க்கறது?" என்று அவர் ஒரு மாதிரி முனங்கிவிட்டு செல்ல, அருவி ஒன்றும் புரியாமல் திரும்பிக் கொண்டாள். "இருந்து சாப்பிட்டு போம்மா."
வேணாம் ஆன்ட்டி இருக்கட்டும். நான் சொன்ன மாரி மாத்திரை மட்டும் நேரத்துக்கு போடுங்க. அப்ப நான் வரேன் ஆன்ட்டி. ஏன்னா அங்கிருந்து வெளியே வந்தவளுக்கு எப்படி அந்த பாறையை பார்ப்பது என்று புரியவில்லை. இங்கிருந்து செல்வதற்குள் எப்படியாவது அவனை பார்த்துவிட வேண்டும். இதைவிட நல்ல வாய்ப்பு நிச்சயம் அவளுக்கு கிடைக்காது. என்ன பண்றது? எங்கேயாவது போய் தேடி பார்க்கலான்னு பார்த்தா, இந்த கணக்கு வேற கூடயே இருக்காரு. என்ன பண்ணலாம்? நகத்தை கடித்தவள் ஏதோ யோசனை வந்தவளாய் திடீரென்று இருமல் வருவது போல நடித்தாள். என்னம்மா தண்ணி ஏதாவது வேணுமா? கொண்டு வர சொல்லவா? அவரே வந்து வலையில் விழுந்தார். ஆமா அங்கிள். ஆனா அவங்க எடுத்துட்டு வர நேரம் ஆயிடும். எனக்கு தொண்டை வலிக்குது. அதனால நீங்களே கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரீங்களா? நானா? அப்படியே நடித்தாள். சரிம்மா, இரும்மா, நானே எடுத்துட்டு வரேன். என்று அவர் அங்கிருந்து சென்றதும் அருவி வேகமாக மாடிக்கு ஓட்டம் எடுத்தாள். பல படங்களில் பார்த்திருக்கிறாள். பொதுவாக வீட்டின் கடைக்குட்டி, பேரன் பேத்தி என்று அனைவருக்கும் மாடியில்தான் ரூம் கொடுப்பார்கள். அந்த நம்பிக்கையில்தான் மாடிக்கு தேடி சென்றாள். ஆனால் அங்கு அவள் எண்ணி வந்தது போல 2, 3 அறையெல்லாம் இல்லை. பல அறைகள் இருந்தது. அதையெல்லாம் பார்த்து குழம்பி போனவளுக்கு இதில் எது அவன் அறையாக இருக்கும் என்று தெரியவில்லை. குத்து மதிப்பா ஒரு ரூம்குள்ள போவோமா? அங்கே வேற யாராவது இருந்தா என்ன பண்றது? அவள் குழம்பி போய் நின்று கொண்டிருந்த சமயம், அவள் நேரமோ என்னவோ, அங்கு சரியாக வந்து நின்றான் ஒரு பாடிகார்டு. "இங்க என்ன பண்றீங்க?" ஒரு மாதிரி மிரட்டுவது போல்தான் கேட்டான். அவளுக்கு பட்டென்று அவன் கேட்டதும் என்ன சொல்லி சமாளிப்பதென்று தெரியவில்லை. அது வந்து அது வந்து தடுமாறினாள். "பாரிசாருக்கு ஜல்லிக்கட்டுல அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதான் காயத்துக்கு மருந்து போடலான்னு வந்தேன்." நொடியில் அடித்து விட்டாள் ஒரு பொய். பொய் என்றும் சொல்லிவிட முடியாது. உண்மையில் அவன் மார்பில் இருந்து வந்த இரத்த காயத்தை கவனித்திருந்தாள். அதுதான் அதை சரியாக யோசித்து சொல்லிவிட்டாள். அதுக்கே இங்க நிக்கிறீங்க? அவரும் மேல் மாடி கடைசி ரூம். இன்னொரு மாடியா? இதுக்கே நாக்கு தள்ளுது. இதுல இன்னொரு மாடிக்கு நான் எங்க போவேன்? பெருமூச்சு விட்டவள் மறுபடியும் மாடிப்படி ஏறி அந்த கடைசி அறைக்கும் வந்து விட்டாள். இவ்வளவு தூரம் வரும்போது இருந்த தைரியம் ஏனோ அவளுக்கு இப்பொழுது இல்லை. ஆனாலும் அவள் மனதில் இருக்கும் கலக்கத்தை நீக்கிவிட வேண்டுமென்று ஒரு முடிவுடன் அந்த அறைக்குள் வந்தவள் அந்த அறையில் யாரும் இல்லாததைக் கண்டு புருவம் சுருங்கினாள். இங்க இல்லையே! அப்ப எங்க போயிருப்பா? அவள் நகத்தை கடித்தபடி அந்த ஜன்னல் பக்கம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவள் முதுகுக்கு பின்னே கேட்ட குரலில் அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு போய் நின்று விட்டாள் அருவி. அத்தியாயம் 23. அந்த கர்ஜனையான சத்தம் கேட்டு அப்படியே அரண்டு போய் திரும்பி பார்த்தவள் கண்கள் அங்கே கர்ஜிக்கும் சிங்கம் போல 6 அடிக்கும் குறையாத உயரமும் கட்டுடல் தேகமும் அதில் சில தழும்புகளும் கொண்டு பார்த்தவரை எடை போடும் கூர்மையான பார்வையுடன் நின்றவனைக் கண்டு அவள் தொண்டை குழியில் எச்சில் கூட இறங்க மறுத்தது. யார் நீ? இங்க என்ன பண்ற? அவன் ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாகவும் அதே சமயம் கர்ஜனையாகவும் வந்தது. அவனே பாரிவேந்தன். பாரிவேந்தனைக் கண்டு அப்படியே இமைக்க மறந்து நின்று கொண்டிருந்தாள் தேனருவி. அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. "த- தமிழ்?" திக்கி திணறி வந்தது அவள் வார்த்தை. "நீ தமிழாரு இங்கிலீஷாரு, ஆனா ஏன் ரூம்ல ஏன் இருக்க?" அவன் பார்வை விட்டால் அவளை கூறு போட்டு விடும் போல அந்த அளவுக்கு சுட்டெரிக்கும் பார்வை அது. என்ன இவன் தன்னை தெரியாதது போல நடந்து கொள்கிறான்? இவன் தமிழ்தானா இல்லை வேறு யாராக இருக்குமா? அவள் ஆழ்ந்த சிந்தனை செய்து கொண்டிருக்க ஆழ்ந்த மூச்சு இழுத்துவிட்ட பாரிவேந்தன் அவன் இரும்பு போன்ற கைகளால் அவள் கைகளை பிடித்து இழுத்து கதவருகே அழைத்து சென்றான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் டாக்டர், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கதான் வந்தேன், வேகமாக சொன்னாள். அவன் பிடி தளர்ந்தது. டாக்டரா? அவன் நம்பாமல் பார்த்தான். ஆமா, உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னாங்க. கொஞ்சம் திக்கி திணறி சொன்னவளுக்கு அவன் நடிக்கிறானோ என சந்தேகம் இருந்தது. அதை தெளிவுபடுத்திக் கொள்ள தோன்றியது. பாரி அவளை உற்று பார்த்தான். நான் உண்மையதான் சொல்றேன். உங்க சட்டையில ரத்தக்காயம் இருக்கு. இப்படியே விட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். பாரி குனிந்து பார்த்தான். மாட்டுக்கொம்பு பட்டு வயிற்றில் காயம் ஏற்பட்டு இருந்தது. மூச்சு இழுத்து விட்டவன் அவள் கையை விட்டுவிட்டு அமைதியாக வந்து நின்றான். அதுவே அவளுக்கு போதுமானதாக இருக்க அவள் கொண்டு வந்திருந்த பாக்ஸை திறந்து அதிலிருந்து காட்டன் எடுத்து அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன? என்றான் கர்ஜனையாக. அவன் குரல் தமிழ் குரலைப் போல இல்லை. அது அவளுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தது. இல்ல, சட்டை கழட்டினாதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், தயக்கமாக சொன்னாள். அவளை ஒரு பார்வை பார்த்தவன் அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டினான். அவன் முரட்டு தேகத்தால் அந்த சட்டை கூட அவனுக்கு பத்தாமல் திமிரிக் கொண்டிருந்தது. அவன் கட்டுடல் மேனி கண்டு வேறு பெண்கள் வேண்டுமானால் மயங்கி இருக்கலாம். ஆனால் அவளே இது தமிழா வேந்தனா என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாள். இந்த நிலையில் எங்கிருந்து அவனை சைட்டடிப்பது? காயம் கொஞ்சம் ஆழமாகத்தான் இருந்தது. காட்டன் எடுத்து முதலில் அந்த இரத்தத்தை எல்லாம் சுத்தம் செய்தவள் அதற்கு பின் மெல்ல அந்த காயத்துக்கு தையல் போட்டாள். காயம் கொஞ்சம் ஆழமாதான் இருக்கு. அதனால காயம் சரியாகிற வரைக்கும் தண்ணி படாம பாத்துக்கோங்க.
பாரி அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. திமிரு புடிச்சவ, வேணும்னே பண்றான். பாவம்னு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்ல, இதோ பண்ணுவான், இன்னமும் பண்ணுவான். கடுப்புடன் முனங்கிக் கொண்டவள் எழுந்து நின்றாள். இன்னும் 2 நாளைக்கு தொடர்ந்து இன்ஜெக்ஷன் போடணும். அப்பதான் சரியாகும். அவன் அதையும் கண்டு கொள்ளவில்லை. திமிரு கொஞ்சம் இல்ல, டன் கணக்குல இருக்கு. முனங்கிக் கொண்டவள் பல்லை கடித்து கதவு வரை சென்று மெல்ல தலையை மட்டும் நீட்டி அவனை திரும்பி பார்த்தாள். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா? பாரி மெல்ல தலையை திருப்பி பார்த்தான். அவன் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்று இவள் ஆர்வமாக பார்த்தாள். வேலைய பார்த்துட்டு போடி என்றான் சட்டென்று. இதை அருவி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுவரை அவள் வாழ்க்கையில் யாரும் இப்படி நோஸ்கட் செய்தது கிடையாது. அவள்தான் பல ஆண்களை டேமேஜ் செய்திருக்கிறாள். ஆனால் முதல் முறை அவன் இப்படி சொன்னதை கேட்டு அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிய வேகமாக அந்த கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தவள் மூச்சை இழுத்து விட்டாள். இவன் மனசுல என்ன பெரிய மன்மதன் நினைப்பா? இப்ப நான் என்ன கேட்டேன்? இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமான்னு தானே கேட்டேன். இதுல என்ன இருக்கு? இதுக்கு ஏன் இப்படி சொன்னா? இவனுக்கு கொழுப்பு, உடம்பு முழுக்க கொழுப்பு. திமிரு புடிச்சவன். கண்டிப்பா இவன் தமிழா இருக்கவே முடியாது. பொறுக்கி என்று முணுமுணுத்துக் கொண்டவள் சுற்றி முற்றிலும் பார்த்து கொண்டாள். நல்ல வேளை நம்ம அசிங்கப்பட்டதை யாரும் பார்க்கல என்று தொண்டையை செருமிக் கொண்டவள் வேகமாக வெளியே வர அவளுக்காக காத்திருந்தான் கதிர். என்னாச்சு? பாத்துட்டியா அருவி? தலை வலிக்குது. கொஞ்சம் வண்டி எடுக்கிறியா ப்ளீஸ் என்றாள் அவன் மீதிருந்த கோபத்தில். ஓகே என்றவன் வண்டி எடுத்தான். ரூமுக்கு வந்ததும் அவள் வேகமாக போனை எடுத்து அவள் நண்பன் விக்கிக்கு தான் கால் செய்தாள். ஏய் விக்கி, நான் நல்லா பாத்துட்டேன். அவன் தமிழ் மாதிரி தான் இருக்கான். ஆனா கண்டிப்பா இவன் தமிழ் கிடையாது. ஏன்னா இவன் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. முக்கியமா இந்த புறம்போக்கு என்ன டேமேஜ் பண்ற மாதிரியே சிடுசிடுன்னு பேசுறான். தமிழ் கண்டிப்பா அந்த மாதிரி பேசவே மாட்டான். அவனுக்கு என்ன காயப்படுத்த தெரியாது. நீ போன் கூட பேச மாட்டான். ஆனா இந்த பொறுக்கி என்ன போடின்னு சொல்லிட்டான் என்று மூச்சு விடாமல் 3/4 மணி நேரமாக புலம்பி தள்ளினாள் அருவி. என்னடி உளறிட்டு இருக்க? அவன மாதிரியே இருக்கான்னு சொல்ற, ஆனா அவன் இல்லன்னு சொல்ற. எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கும் தாண்டா ஒண்ணும் புரியல. அவன் நடிக்கிற மாதிரியும் தெரியல. அவன் வாய்ஸ், கேரக்டர் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை அவன் என்கிட்ட நடிச்சிருந்தாலும் எப்படி அவ்ளோ நாள் ஆக்ட் பண்ணிருக்க முடியும்? அதை விட முக்கியமா அவனுக்கு நான் யாருன்னே தெரியல. என்ன இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறான். அப்ப நிச்சயம் அவன் தமிழ் இல்லன்னு தோணுதுடா. சரிடி, நீ சொல்றத வச்சு பார்த்தா நிச்சயம் அவனா இருக்க மாட்டான். கவலைப்படாத. நீ அங்க எதுக்கு போனியோ அத மட்டும் பாரு. தேவையில்லாத வம்பு எதுவும் வேணாம். மாறன் அண்ணா எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அவளுக்கு ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லன்னு. அவங்க ஒவ்வொரு நாளும் உன்ன பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சீக்கிரம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வர வழிய பாரு என்று ஒரு நல்ல நண்பனாக அவளுக்கு செய்ய வேண்டிய அட்வைஸை சிறப்பாக செய்தான். போனை வைத்த அருவிக்கு மனம் இப்பொழுது கொஞ்சம் நார்மலாகி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கத்தான் செய்தது. அதனால் முடிந்த அளவுக்கு அவனிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். அவன் வழியில் செல்லக்கூடாது என்றும் முடிவு செய்து கொண்டாள். அவள் நினைக்கலாம், ஆனா நாங்க அப்படி விட முடியுமா? ஆல்ரெடி கணக்கு போட்டு வச்சுட்டோம். வச்சு செய்யலான்னு. அதெப்படி மாத்த முடியும்? விதியை கண்ணா பின்னான்னு செதுக்கி வச்சிருக்கிறாரு ஆண்டவன். அத மாத்த முடியுமா? மீனாட்சி அவள் மெத்தையில் படுத்து காலாட்டிக் கொண்டிருந்தவள் அந்த டாலரை கடித்தபடி அடுத்த நாள் அவள் கிளாஸ் எடுக்க வேண்டிய நோட்ஸ் எல்லாம் அவள் டைரியில் நோட் பண்ணி கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளின் போன் மீண்டும் மீண்டும் அடித்துக் கொண்டே இருந்தது. யார் இந்த நேரத்துல? முனங்கிக் கொண்டபடி போனை பார்த்தவள் அதில் தெரிந்த கார்த்திக் பெயரை பார்த்ததும் அவள் முகத்தில் பெரியதாக எந்த ஒரு ரியாக்ஷனும் வரவில்லை. ஒரு மாதிரி சலிப்பு தட்டியது. அதனால் போனை அட்டன் பண்ணாமல் அதை சைலண்டில் போட்டு வைத்தவள் மீண்டும் வேலையில் கவனமாக. அப்பொழுது அவள் அறையின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. யாரு? நான் தாண்டி. ஒரு நிமிஷம் கதவு தர. வெளியே இருந்து அவள் அன்னை சத்தம் கொடுத்தார். வரேன் என்றவள் எழுந்து சென்று கதவை திறந்தாள். அங்கே அவள் அன்னை போனை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார். என்னம்மா என்றவள் அவர் கையில் இருந்த போனை கவனிக்கவில்லை. ஆனால் போன் வழியாக கார்த்திக் அவளைத்தான் கண்ணெடுக்காமல் கவனித்துக் கொண்டிருந்தான். மீனாட்சிக்கு நீண்ட நேரமாக கார்த்திக் கால் பண்ணி கொண்டே இருந்தான். ஆனால் அவள் எடுக்கவில்லை என்றதும் நேராக அவள் அன்னைக்கு அடித்து விட்டான். அதுவும் வீடியோ கால் செய்தவன் போனை மீனாட்சியிடம் கொடுக்க சொன்னான். அவரும் போனை தூக்கி கொண்டு வந்தவர் போனை கையில் வைத்தபடியே அவளிடம் பேச்சு கொடுத்தார். மீனாட்சி வீட்டில் இருக்கவும் அதுவும் அவள் அறையில் இருக்கவும் துப்பட்டா அணியாமல் வெறும் பாவாடை சட்டையுடன் நின்று கொண்டிருந்தாள். அந்த சட்டை கொஞ்சம் அவளுக்கு ஃபிட்டாக பொருந்தி போயிருக்க அவளின் அங்க வளைவுகள் எல்லாம் அப்படியே எடுத்து காட்டியது. அதையெல்லாம் அந்த போன் வழியாக பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் அவளை போன் வழியாகவே கொய்து விடும் அளவுக்கு மோக பார்வை பார்த்து கொண்டிருந்தான் அவளை. மாப்பிள்ள லைன்ல இருக்காருடி.
என்று போனை நீட்ட இதை எதிர்பாராத மீனாட்சி திடீரென்று வீடியோ காலில் அவனை பார்த்ததும் பட்டென்று கதவை சாத்திக் கொண்டாள். பின் அவள்தான் அப்படி ஃபிட்டான ஆடையுடன் நின்று கொண்டிருந்தாளே, அதனால் கதவு சாத்தியவள் துப்பட்டா ஒன்றை மேலே எடுத்து போட்டுக்கொண்டு மீண்டும் கதவு திறக்க இப்பொழுது அவனுக்கு பெருத்த ஏமாற்றம்தான். அது அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. மீனாட்சி அவள் அன்னையை எரிப்பது போல பார்த்தாள். ஏம்மா, ஒரு பொண்ணு இருக்க ரூம்க்கு இப்படித்தான் போனை கொண்டு வருவியா? அவரை திட்டியபடி போனை வாங்கியவள் அவனிடம் பேச துவங்கினாள். சொல்லுங்க கார்த்திக் என்றவள் மொத்தமாக இழுத்து மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவனுக்கு தெளிவாக புரிந்தது அவள் தன்னிடம் எதையும் காட்ட விரும்பவில்லை என்று. அப்பொழுதே அவன் முகம் கருத்து போனது. அவன் ஆசைப்பட்டது வேறு. ஆனால் அவள் மொத்தமாக இழுத்து மூடி அமர்ந்திருக்கவும் அவனுக்கு முதல் பிளான் சொதப்பி விட்டது. அத்தியாயம் 24. மீனாட்சிக்கு அவன் பார்வையும் அவன் பார்க்கும் விதமும் சுத்தமாக பிடிக்கவில்லை. அவன் பார்வை அவள் முகத்தில் அல்ல, கழுத்திற்கு கீழ்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவள் ஒன்றும் முட்டாள் இல்லையே. என்ன மீனாட்சி, கால் பண்ணிட்டே இருந்தேன், ரிங் போச்சு, ஆனா நீங்க எடுக்கவே இல்ல. அந்த பக்கம் கார்த்திக் குழைந்து பேசினான். அது போன் சைலண்ட்ல இருந்தது போல கார்த்திக், நான் கவனிக்கல. பொய் சொன்னால் அவனிடம். ஓ சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மீனாட்சி என்று அவன் மேற்கொண்டு பேசும் முன் முந்திக் கொண்டு சொன்னாள் மீனாட்சி. கார்த்திக், நான் ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு வந்து கால் பண்ணட்டுமா என்றாள் வேகமாக. அவனும் சரியென்று தலையாட்டுவதற்குள் போனை கட் பண்ணியவள் பெருமூச்சு விட்டாள். அவனுடன் வீடியோ காலில் பேசுவது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால்தான் நார்மல் காலில் பேசுவதற்கு இப்படி செய்தாள். அரை மணி நேரம் கழித்துதான் மறுபடியும் அவனுக்கு போன் செய்தாள். அவன் போன் அருகே குத்த வைத்து அமர்ந்திருப்பான் போலும். உடனே போனை எடுத்து விட்டான். என்னாச்சு மீனாட்சி, நீங்க ஓகே தானே? ஐ எம் ஓகே என்றவள் இந்த முறை அவனுக்கு நார்மல் கால் தான் பண்ணியிருந்தாள். அவனுக்கும் புரிந்தது அந்த வீடியோ காலை அவாய்ட் செய்து நார்மல் கால் செய்யத்தான் அவள் இப்படி செய்தாள் என்று. மீனாட்சி, இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு நிச்சயம் ஆக போகுது. ஒரு மாதிரி ஹஸ்கி குரலில் சொன்னான். ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அந்த பக்கம் பிடிப்பே இல்லாமல் பேசினாள் மீனாட்சி. என் அம்மா சொன்னாங்க, நம்ம ஆள் மனசுல யார் இருக்காங்களோ அவங்க நம்மளே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்க ஞாபகம் நமக்கு வந்துட்டே இருக்கும். எங்க பார்த்தாலும் அவங்களே நிக்கிற மாரி இருக்கும். அவங்க நம்ம கூடவே இருக்கணும் போல தோணும்னு. அதே மாரி தான் மீனாட்சி எனக்கு இருக்கு. எங்க பார்த்தாலும் நீங்க தான் தெரியுறீங்க. என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. நீங்க என் கூடவே இருக்கணும் போல இருக்கு என்றவன் காதல் வசனமாய் அள்ளிவிட அந்த பக்கம் காதை குடைந்து கொண்டாள் மீனாட்சி. அவளால் அதையெல்லாம் கேட்கவே முடியவில்லை. காதில் ரத்தம் வருவது போல இருந்தது. உண்மை சொன்னால் மீனாட்சிக்கு இந்த காதல் கல்யாணத்தில் எல்லாம் விருப்பமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லைதான். ஆனால் வீட்டில் சொன்னதால் இந்த திருமணத்துக்கு சம்மதம் சொன்னாள். இருந்த போதிலும் கல்யாணமாக போகிறது என்ற போதிலும் அவன் மீது ஒரு சின்ன விருப்பமோ இல்லை அவன் மீது ஒரு ஃபீலிங்ஸ் கூட அவளுக்கு உண்டாகவில்லை. சரி, அது கூட வேண்டாம். அவன் பேசும்போது அதை காதை கொடுத்து கேட்க கூட அவளுக்கு தோன்றவே இல்லை. ஏதோ ஆசிரியர் வலுக்கட்டாயமாய் பாடம் எடுக்கும் பொழுது அமர்ந்திருக்கும் குழந்தை போல விருப்பமில்லாமல் அமர்ந்திருந்தாள். ஒரு கட்டத்தில் மீனாட்சி அப்படியே தூங்கிவிட இது தெரியாமல் அந்த பக்கம் அந்த கார்த்திக் மணிக்கணக்கில் பக்கம் பக்கமாக காதல் வசனமாகவே பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கு அதெல்லாம் புதிது இல்லை. அப்படித்தான் பல பெண்களிடம் மொக்கை போடுவான். அந்த சூரிய வெளிச்சம் முகத்தில் பட மெல்ல கண்விழித்த மீனாட்சி அவள் போன் பேட்டரி லோ என்று சத்தம் போடவும் போனை பார்த்தவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அவள் நெட் ஆனில் இருப்பதையும் அதில் வாட்ஸ்அப் காலில் இன்னும் அவன் பேசிக் கொண்டிருப்பதையும். அட பாவி, இன்னுமா அவன் பேசிட்டு இருக்கான் என்றபடி அவள் போனை எடுத்து காதில் வைத்தாள். கார்த்திக், விடிய விடிய பேசிட்டு இருந்தீங்களா? சற்று அதிர்ச்சியாக கேட்டாள். என்ன மீனாட்சி இப்படி கேக்குற? ஏன் நான் பேசினது நீ கேட்கவே இல்லையா என்ன? நான் நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே தூங்கிட்டேன். இப்பதான் எழுந்தேன். பார்த்தா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? புரியல. எப்ப மீனாட்சி தூங்குனீங்க? ஏதோ அம்மா சொன்னாங்கன்னு என்னமோ உளறுனீங்களே, அப்பவே தூங்கிட்டேன் என்று அவள் சொன்னதுதான் தாமதம். அந்த பக்கம் அப்படி ஒரு கோபம் வந்தது கார்த்திக்குக்கு. அவன் விடிய விடிய பேசியதை அவள் கேட்காமல் உறங்கியது கூட அந்த அளவுக்கு கோபம் வரவில்லை. ஆனால் அவன் உளறுகிறான் என்று சொன்னதுதான் இன்னும் வெறியாக்கி விட்டது. ஆனால் அதை அவளிடம் காட்ட முடியாதே. அதனால் பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். அப்படியா மீனாட்சி, நீங்க லைன்ல இருப்பீங்கன்னு நினைச்சுதான் பேசிட்டு இருந்தேன். பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தியபடி சொன்னவனுக்கு இப்பொழுது மட்டும் அவள் தன் அருகே இருந்தால் அவளை கொன்று போடும் அளவுக்கு கோபம் வந்தது. சரி மீனாட்சி, இப்போ நம்ம பேசலாமா? அவன் அப்பொழுதும் விடாமல் விட்டு போட்டான். ஆனா எனக்கு ஸ்கூல் போகணும் கார்த்திக். நம்ம இன்னொரு நாள் பேசலாமே. நான் கட் பண்றேன்.
என் அவள் போனை வைத்துவிட அடுத்த நொடி கார்த்திக் போன் சுவற்றில் பட்டு தெரித்தது. அவள் ஒவ்வொரு முறையும் அவனை கண்டு கொள்ளாமல் உதாசீனப்படுத்துவது அவனுக்கு பயங்கர கோபத்தை கொடுத்தது. அவன் பொதுவாகவே ஒரு பெண்ணை கரெக்ட் பண்ண வேண்டும் என்றால் அதிகபட்சமாக 2 நாள்தான். அதற்குள் அவளை காதல் வசனம் பேசி கரெக்ட் பண்ணி லார்ஜ் போட்டுவிடும் அளவுக்கு வித்தை தெரிந்தவன். ஆனால் மற்ற பெண்களைப் போல அவனால் மீனாட்சியை அத்தனை எளிதில் உஷார் செய்ய முடியவில்லை. அவனும் அவன் உண்மையான குணத்தை மறைத்து நல்லவன் போல பேசி பார்க்கிறான். ஆனால் அவள்தான் அதற்கு மடிவது போல் தெரியவில்லை. விடிய விடிய பேசிக் கொண்டிருந்தவன் நிச்சயம் அவள் தனக்கு மடிந்து விடுவாள் என்று கற்பனை கோட்டை கட்டி வைத்திருந்தான். ஆனால் அவளோ சாணியை வாரி முகத்தில் அடித்தது போல அவனை அசிங்கப்படுத்திவிட, இருக்கும் கோபத்திற்கு வீட்டில் இருக்கும் பொருளை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்தான் கார்த்திக். இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி, உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான் என் பொறுமை எல்லாம். அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. ஏன்டா என்ன அலைய விட்டோன்னு அப்ப நீ ஃபீல் பண்ணுவ. ஃபீல் பண்ண வப்பான்டி இந்த கார்த்திக் என்று வெறிபிடித்தவனைப் போல கத்திக் கொண்டிருந்தான் கார்த்திக். அருவி ஓரளவுக்கு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவள் அவன் அண்ணனுக்கு போன் பேசிவிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி செல்ல, அங்கே அவளுக்கு முன்பே வந்து கதிரும் சோனியாவும் வழக்கம் போல் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். பேஷண்ட் யாரும் பெரிதாய் வரவில்லை என்பதனால் சீஃப் அவர்கள் இருவரையும் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தார். அந்த வேலையை கூட சரியாக பார்க்காமல் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் இருவரும். இங்க பாரு, நான் ஒன்னும் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கவே இல்ல. என்னால தனியாவே இந்த வேலையை பார்க்க முடியும். நீ போய் வேற ஏதாவது வேலையை பாரு என்று கதிரும் சோனியாவும் மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டிருக்க, அதையெல்லாம் பார்த்தபடி சிறு தலையசைப்புடன் வந்து அமர்ந்த அருவிக்கு ஒரு சரவெடி காத்திருந்தது. ஏன் அருவி, வந்துட்டியா? உனக்கு தான் வெயிட்டிங். சீக்கிரம் கிளம்பு, சிங்கமையா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். எதுக்கு என்றாள் அருவி புரியாமல். ஆ, நேத்து ஒரு ஆன்ட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தல்ல, அவங்களுக்கு இன்னும் 2 நாள் தொடர்ந்து ட்ரிப்ஸ் போடணும். பிளட் செக்கப் எடுத்து பார்த்தோம், அதுல டைஃபாய்டுன்னு வந்திருக்கு. அதான், வா போலாம். நான் வரல கதிர், நீ போயிட்டு வா என்றவள் வேறு வேலை இருக்குமா என அங்கிருந்து நகரும் வேலை அவளை வந்து வழிமறித்து நின்றான் கதிர். ப்ளீஸ் அருவி, ஹெல்ப் பண்ணு. அங்க நான் மட்டும் தனியா போக முடியாது. கூட ட்ரிப்ஸ் போட லேடிஸ் ஒருத்தங்க வேணும். அங்க பாய்ஸ் அலோ பண்ண மாட்டாங்க. சீஃப் நிச்சயம் ஒன்னே இல்லைன்னா அந்த சைத்தானை கூட்டிட்டு போக சொல்வாங்க. அவ கூட எல்லாம் என்னால போக முடியாது. ப்ளீஸ் என்று கெஞ்சினான். அவள் என்ன சொன்ன போதும் கேட்காதவன் அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அழைத்து சென்றான். முடிந்தவரை அந்த வீட்டு பக்கம் செல்லாமல் அவனை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் அருவி. ஆனால் அந்த விதி மீண்டும் மீண்டும் அவளை அங்கே வந்து நிற்க வைத்தது. அருவிதான் அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டாள். கதிர் வெளியே காத்திருந்தான் காரில். 3 பாட்டில் ட்ரிப்ஸ் போட வேண்டும் என்பதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதுவரை எங்கும் செல்லாமல் அமைதியாக அந்த அறைக்குள் இருக்க முடிவு செய்தாள். அவளும் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்றுதான் நினைக்கிறாள். ஆனால் பிரச்சனை வாலண்டியராக வந்து அவளை வம்புக்கு இழுத்தது. நீங்க தானே டாக்டர், இதுக்கப்புறம் பாரி தம்பிக்கு ஊசி போடணும்னு சொல்லிட்டு போனீங்களே, இன்னைக்கு ஊசி போடல, போய் போடுங்க என்று ஒரு பாடி கார்டு வந்து அவள் முன் நின்றார் அவளை மறைத்தபடி. இல்ல, வெளியே இன்னொரு டாக்டர் இருப்பாங்க, அவரை கூட்டிட்டு போய் போட சொல்லுங்க, நான் இங்க பார்க்கணும் என்று அருவியும் அதை தவிர்க்க நினைத்தாள். இல்ல, அவர் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. நீங்க கிளம்பும்போது வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால நீங்க தான் போடணும் என்றவன் உறுதியாக சொன்னது மட்டும் இல்லாமல் அவளை அழைத்து கொண்டு சென்றுவிட, அந்த பாரிவேந்தன் அறையின் முன்பு விருப்பமே இல்லாமல் கடுப்புடன் நின்று கொண்டிருந்தவளுக்கு உள்ளே செல்ல துளியும் விருப்பமில்லை. பேசாமல் அப்படியே ஓடிவிடலாம் என்றால் அந்த பாடி கார்டு வேறு போக விடாமல் நின்று கொண்டிருந்தான். என்னடா இவனுங்க டாக்டரை கடத்திட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றாங்க, நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன் என்று திட்டிக் கொண்டபடியே உள்ளே சென்றவள் அங்கு அவளை முறைத்து பார்த்தபடி அமர்ந்திருந்த பாரியை பார்த்ததும் அவளின் இரத்த நாளங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டன்னாகி நின்றது ஒரு நொடி. அத்தியாயம் 25. பாரிவேந்தன் குளித்துவிட்டு வந்து அப்பொழுதுதான் சட்டையை மாத்திக் கொண்டிருப்பான் போலும். இவள் இப்படி திடீரென்று கதவை திறக்கவும் அவன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி முறைத்தபடி நிற்க, கதவை திறந்தவள் கண்டது என்னவோ அவன் சுட்டெரிக்கும் பார்வையைத்தான். ஆத்தாடி, இதென்ன அனல் பார்வையா இருக்கே! நமக்கென்ன வாழ்க்கையில எல்லாம் ரிவர்ஸ்ல நடக்குது? நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இவ பண்ணிட்டு இருக்கா? இவன் முறைக்கிறத பார்த்து அடிச்சிருவான் போல. பேசாம திரும்பி போயிடுவோமா? என்றவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த சமயம் அந்த பாடிகார்ட் அந்த பக்கம் இருந்து இவளை உள்ளே அனுப்பி கதவை பூட்டினான். அடே நில்லுடா என்று கத்தியபடி இவள் பதட்டமாக திரும்பி பார்க்க, பாரி ஒரு எட்டு முன்னால் எடுத்து வைத்தான் அவளை முறைத்தபடியே. வந்து நான் வரல, அவர்தான் என்று கொஞ்சம் தடுமாறினாள். அருவி யாருக்கும் பயம் கொள்ளும் ஆள் இல்லை. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் மேனேஜ் பண்ண கூடியவள். ஆனால் இன்று அவளையே அலற வைத்து விட்டான் அவன். இங்க எதுக்கு வந்த?
அவளை நோக்கி மெல்ல நடந்து வந்தபடி கேட்டான். அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி நகர்ந்தபடி பதில் சொன்னாள். நானா வரல. அந்த பயில்வான் அங்கிள் தான் கூட்டிட்டு வந்து இல்ல இழுத்துட்டு வந்துட்டாரு. நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல. இப்படி ஒரு டாக்டர தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வைக்கிறது நல்லா இல்லாம சொல்லிட்டேன். என்று திக்கி திணறி சொன்னவள் அந்த சுவற்றில் முட்டி நின்றாள். நான் உன்ன வர சொல்லவே இல்லையே. மறுபடியும் மறுபடியும் அவளை டேமேஜ் செய்தான் அவன். அவளுக்கு வேறு அவனை பார்க்கும் பொழுது தமிழ் போல் இருப்பதனால் அவள் பார்வை அவனை சந்திக்க முடியாமல் தடுமாறியது. என்னதான் என்று பீச்சில் பார்த்த காட்சி அவன் மீது பயத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அவள் முதல் காதல் அல்லவே, அதை எப்படி அத்தனை எளிதில் அவளால் மறக்க முடியும்? இவன் அச்சலாக தமிழ் சாயலில் இருக்கிறான். அதனால் இவளுக்கு தமிழே அவள் முன் நிற்பது போலவே இருந்தது. இல்ல, அவங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க. நான் போறேன். எதுக்கு வந்த? ட்ரீட்மெண்ட் பாக்க. அப்போ அத பண்ணிட்டு போ என்றான் கராராக. என்ன இவன்? என்னமோ இவன் வச்சு ஆள் மாறி மிரட்டுறான். அடிச்சு சொல்றேன், இவன் தமிழா இருக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை இப்படி இருக்குமோ? அன்னைக்கு நான் பீச்ல பார்த்தது இவனா இருக்குமோ? நான் தான் அது தமிழ்னு நினைச்சு குழம்பிட்டேனா? நெற்றியில் அடித்து கொண்டவளுக்கு அந்த சிந்தனையும் வந்தது. காயத்துல தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எது குளிச்சீங்க? அந்த காட்டனை எடுத்து அவன் காயத்தை சுத்தம் செய்தபடி கேட்டாள். அவன் அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் போனை எடுத்து யாருக்கோ அழைப்பு விட்டான். திமிர் பிடிச்சவ. மறுபடியும் முணங்கிக் கொண்டாள் அவள். ஒரு வழியாக காயத்துக்கு மருந்து போட்டவள் அவனுக்கு ஊசி போடுவதற்கு ஊசியை எடுத்தாள். அப்பொழுது பாரி பேசியதை கேட்டு அவள் விழி பிதுங்கியது. டேய், இன்னும் அவனை விட்டு வச்சிருக்கீங்க? அடிக்கிற அடியில் அவன் உடம்புல இருக்க மொத்த ரத்தமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வரணும். அவன் மட்டும் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டான்னு சொன்னா அவன் கைய வெட்டியாவது கை நாட்டு வைங்க என்று பாரி கோபமாக போனில் கத்திக் கொண்டிருக்க ஊசியை கையில் பிடித்தபடி நின்றவள் எச்சில் விழுங்கிக் கொண்டாள். இவன் என்ன தக்காளி ஜூஸ வெளியெடுக்கிற மாதிரி ரத்தத்தை வெளியெடுக்க சொல்றான்? அப்ப கதிர் சொன்ன மாதிரி இது கலவர பூமிதானா? இவன் ஒருவேளை கூலிப்பட தலைவனா இருப்பானோ என்று அந்த ஊசியை என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். நான் வர்றதுக்குள்ள அவன் கிட்ட சைன் வாங்க பாருங்க. நான் வந்தா அவன் உயிரோட இருக்க மாட்டான் என்றபடி போனை வைத்தவன் அங்கு அவனையே பார்த்தபடி ஊசியுடன் நின்று கொண்டிருந்த அருவியை புருவம் உயர்த்தி பார்த்தவன் அந்த நெற்றியை நீவி கொண்டான். நீ உண்மையாவே டாக்டர் தானா? இல்ல காசு கொடுத்துட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தியா? அவளை சொல்லும்போது வராத கோபம் அவள் கஷ்டப்பட்டு படித்து வாங்கிய படிப்பை சொன்னதும் வந்தது. ஹலோ, என்னங்க எப்படி கேக்குறீங்க? நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன பணம் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கும் சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கும் நாங்க ஒன்னும் உங்கள மாதிரி பங்களா வீட்டிலே வாழல. அந்த மாதிரி எங்களுக்கு அவசியமும் இல்ல. என்னமோ ரொம்ப தான் பண்றீங்க. நான் வாலண்டியரா வந்து உங்களை வைத்தியம் பார்க்கணும்னு அலையல. உண்மையை சொல்ல போனா நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா இந்த பயில்வான் தான் புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாரு. நான் ஒன்னும் உங்களுக்கு அடிமை கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா நிக்க. ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து எனக்கு தெரியும். கைய காமிங்க என்று ஊசியை அவன் கைகளில் போட்டுவிட்டவள் அந்த மெடிக்கல் பாக்ஸை எடுத்துக்கொண்டு கதவு வரை சென்று மெல்ல அவனை திரும்பி பார்த்தாள். நான் இனிமே இங்க வரவே மாட்டேன். இன்னொரு நாள் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். அப்பதான் உங்களுக்கு காயம் சரியாகும். நீங்க வேற எங்கேயாவது போட்டுக்கோங்க. இல்லைன்னா வேற யாராவது வர வச்சு போடுங்க என்றபடி அவனை பேச விடாமல் அவள் பட்டாசாக பொரிந்துவிட்டு வெளியே வந்து நின்றவளுக்கு மூச்சு வாங்கியது. என்ன அப்படி முறைக்கிறான்? நம்ம பேசின பேச்சுக்கு ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பானோ? முதல்ல பொட்டிய கட்டிட்டு இங்கிருந்து கிளம்பணும்டா சாமி என்று அவசரமாக அந்த ட்ரிப்ஸ் ஏறியவுடன் அவள் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடியே விட்டாள்.